நாளைக்கு பொங்கல்ல அதனால நம்ம வீட்டில் இன்னைக்கு மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அதோட என் பையனுக்கும் ஒரு 2-3 திங்ஸ் வாங்கணும்னு சொன்னான். அதனால இது எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய கடை தான், சரின்ட்டு அங்கேயும் போயாச்சு. பார்த்துக்கோங்க, அங்கே முன்னுக்கு சூப்பராக அழகாக அந்த பொங்கலுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் அவனுக்கு தேவையான திங்ஸையும் வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் மீனையும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரியான கூட்டம். பார்த்துக்கோங்க, மீன் துண்டு மீன் தான் வாங்கியிருந்தேன். அந்த வெலை மீனும் இன்னொன்று ஒரு மஞ்சள் கலரில் உள்ள மீன் இருந்துச்சு. அதை குழம்புல போட்டுட்டு பொரிக்கிறதுக்கு இது கொஞ்சோண்டு இந்த திரவாங்கனம்பாங்க, அந்த மீன் முள்ளாக தான் இருக்கும். ரொம்ப முள்ளாக இருக்கிற மீன் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவ்வளோவா யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த மீனை. நான் அதனால் குழம்புக்கு நல்ல மீனை போட்டுட்டு இதில் இந்த திரவாங்கனையை நல்லா பொடிசாக வரி வரியாக அப்படி வெட்டணும். பார்த்துக்கோங்க, ஷார்ப்பான கத்தியை வச்சு வெட்டி நல்லா மசாலா தடவி ஊற வச்சு பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த முள் மீனுக்கு அவ்வளோ ஒரு ருசி. நான் மட்டும்தான் இந்த மீனை எடுத்தேன், பொரிச்சு நானே சாப்பிட்டுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க, பிள்ளைங்களுக்குலாம் இந்த குழம்புல போட்ட மீனை தான் கொடுத்தேன். ஏன்னா என் அளவுக்கு பிள்ளைங்கள்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிற மாட்டேங்காங்க, அதனால தான்.